திருச்சி மாவட்டம் உறையூர் பகுதியில் 4 வயது பெண் குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் குழந்தையின் இறப்புக்கு குடிநீர் காரணம் அல்ல என திருச்சி மாநகராட்சி ஆணையர் விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கோவிந்தராஜ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கோவிந்தராஜ், வணக்கம். விவரங்கள். நவீனா, திருச்சி மாநகராட்சி உறையூர் பகுதியில் மணிக்கண் தெரு மற்றும் மின்னப்பன் தெரு ஆகிய பகுதிகளில் பொதுமக்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் ஒரு சிறுமி உட்பட 3 பேர் உயிரிழந்ததாகவும் கூறி நேற்று அப்பகுதி பொதுமக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது குறித்து திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இப்பகுதியில் பிரியங்கா என்ற 4 வயது பெண் குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் வண்ணாங்கோவில் பகுதியில் பாரம்பரிய முறைப்படி நடைபெறும் ஓதுதல் வயிற்று தொக்கு நீக்குதல் சிகிச்சை பெற்று வீடு வந்துள்ளார். இந்நிலையில் குழந்தை சுயநினைவின்றி காணப்பட்டதால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அங்கு மருத்துவர் பரிசோதனை செய்ததில் அந்த குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அக்குழந்தை அடிக்கடி வயிற்று தொற்று ஏற்பட்டு ஓதுதல் வயிற்று தொக்கு நீக்குதல் சிகிச்சை வழங்கப்பட்டதால் ஒவ்வாமை ஏற்பட்டு இறப்பு நிகழ்ந்துள்ளதாக விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வருவதாகவும், மேலும் இப்பகுதியில் உள்ள உள்ளூர் கோவில் திருவிழாக்கள் தொடர்ந்து 1 மாதமாக நடைபெற்று வந்ததால் இதன் காரணமாக அப்பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதாலும் அன்னதானம் நிகழ்ச்சி நிறைய நடைபெற்றதாலும் அதனால் வழங்கப்பட்ட உணவுனால் ஒவ்வாமை ஏற்பட்டதன் மூலம் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே இப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் குடிநீர் குழாய் கசிவு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் இயந்திரங்கள் கொண்டு குடிநீர் விநியோகம் செய்யும் பிரதான குழாய்களில் ஆங்காங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், தற்காலிகமாக மாநகராட்சி குடிநீர் வாகனங்கள் மூலம் அப்பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் 6 இடங்களில் குடிநீர் மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட மருத்துவ ஆய்வின்படி குடிநீரில் தொற்று ஏதும் இல்லை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும், மேலும் மாநகராட்சி அல்லாத பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு பாதிக்கப்பட்டுள்ளதா என திருவிழாக்களில் வழங்கப்பட்ட அன்னதான உணவு காரணமாக இருக்கலாம். எனவே மாநகராட்சி பகுதிகளில் வயிற்றுப்போக்கு உண்டான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மாநகராட்சி மருத்துவமனைகளை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என இந்த அறிவிப்பினை திருச்சி மாநகராட்சி ஆணையர் சரவணன் வெளியிட்டிருக்கிறார். நேற்று மாலை இப்பகுதி பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்ததற்கு குடிநீரில் கழிவுநீர் தான் கலந்திருக்கிறது, இதுதான் காரணம் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.